ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட அல்டிமேட் சீரீஸில் பென்னாலேயே டிஃபீட் பண்ண முடியாத ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தான் நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்கார். ஸோ இந்த அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு நம்ம பென்டன் சீரீஸில் இருக்கலே ஒரு முக்கியமான வில்லன்னா நம்ம வில்கேக்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த வில்கேக்ஸோட 7 பவர்ஃபுல்லான வேர்ஷன்ஸ் நினைச்சா ரொம்ப ஈஸியாகவே இந்த அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த 7 வில்கேக்ஸோட வேர்ஷன்ஸ் யாருங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம அல்டிமேட் ஆகர்காரையே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவரோட இருக்கிற வில்கேக்ஸோட வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ். ஸோ லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படின்றது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய கேரக்டர் தான். அதாவது 10 உலகங்களை தோக்கடிச்சு அதில் இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸ் அந்த ப்ரொடெக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய பவர் அப்சர்வ் பண்ணி அதன் மூலமாக ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு லார்டாக, ஒரு கிங்காக, ஒரு எம்பரராக மாறினவர் தான் இந்த லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ். அதனால இவருக்குள்ள எக்கச்சக்கமான பவர் இருக்கும். பென்டன் கிட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸையுமே அசால்ட்டா டிஃபீட் பண்ற அளவுக்கு இவர்கிட்ட நாலேஜ், அவன் காம்பட் ஸ்கில் அண்ட் பவர், ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கு இந்த கேரக்டர் கிட்ட. ஸோ அதனால இவர் மட்டும் நம்ம அல்டிமேட் ஆகர்கார் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார்னா கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம அல்டிமேட் ஆகர்கார் கிட்ட வந்து வெறும் 5 ஏலியன்ஸோட பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியலா மியூட்டேட்டான ஒரு ஆஸ்மோஷன் மட்டும்தான். ஆனா வில்கேக்ஸ் அப்படி கிடையாது. ஸோ வில்கேக்ஸ் ஏற்கனவே 10 சூப்பர் ஹீரோஸோட பவர் அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாம எல்லா உலகங்கள் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸையுமே டிஃபீட் பண்ணி கடைசியில நம்ம பென்டன் கிட்ட தோத்து போயிருப்பாரு. அது வந்து பிளாட் ஆர்மரை யூஸ் பண்ணி வச்சு தான் ஜெயிச்சாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் எப்படி நம்ம அல்டிமேட் கெவின் வந்து நம்ம ஆகர்காரை டிஃபீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் நம்ம பென்னோட டைமண்ட் ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்ட்ரெங்க்லோட பவர்லோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் வந்து அல்டிமேட் ஆகர்காரை விட ரொம்ப ரொம்ப பெஸ்டான கேரக்டர். அவர் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனால் அவருக்கு 7th பிளேஸ் கொடுத்திருக்கோம். சோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பிளேஸ்ல பார்க்க போற நாம அல்டிமேட் ஆகர்காரையே டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற நம்ம வில்கேக்ஸோட வெர்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர் வில்கேக்ஸ் தான் சொல்லணும். சோ ஃபியூச்சர் வில்கேக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சதுக்கான காரணம் வந்து அவருடைய டைம் லைன்ல அங்க இருக்கக்கூடிய பென் 10,000 எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10,000 ஏலியன்ஸோட பவர் பாத்தீங்கன்னா நம்ம பென் 10,000 கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம குட்டி பென் பாத்தீங்கன்னா நம்ம பென் 10,000க்கு ஹெல்ப் வேற பண்ணிட்டு இருப்பாரு. சோ 2 பென் 10 ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி பென் இருந்தாலும் அவரும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் யூஸ் பண்ணாரு. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா 10,000 ஏலியன்ஸோட எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பென் 10. ஸோ இவங்க 2 பேருமே தனியாலாம் நின்று ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில்கேக்ஸ் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு காரணம் நம்ம டாக்டர் ஆனிமோ வந்து பென் 10 என்னென்ன ஏலியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரோ அந்த ஏலியன்ஸோட வீக்னஸ் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நாலேஜை பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வில்கேக்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்புறம் எப்படி ஈஸியாக டிஃபீட் ஆனார்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி பிளாட் ஆர்மரை யூஸ் பண்ணி தான் வேணும்னே வந்து அந்த கேரக்டரை அந்த எபிசோடில் தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ரஷ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்க கண்டிப்பா அந்த கேரக்டர் வந்து பெஸ்டான இடத்த பிடிக்கிற அளவுக்கு ஒரு பென்டன் வில்லனா இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கிளாசிக்ல மட்டும்தான் அந்த வில்கேக்ஸ் வந்து பெஸ்டா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டம்மி பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம வில்கேக்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா சூப்பர்மான ஸ்டோரிஸ் வந்து பென்டன் சீரிஸ்ல கொடுத்தாங்கன்னு வச்சுங்க யாராலுமே மறக்க முடியாத ஒரு பயங்கரமான வில்லனா மாறி இருப்பாரு. இருந்தாலுமே இந்த வில்கேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்டான வெர்ஷனாக தான் கிளாசிக்ல இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவர் நினைச்சா ரொம்ப ஈஸியாகவே அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா 10,000 ஏலியன்ஸோட வீக்னஸ் தெரிஞ்சு அதுங்களே ஹேண்டில் பண்ணக்கூடிய கேரக்டர், ஒரு சப்பையான ஒரு 5 ஏலியன்ஸோட பவர் இருக்கக்கூடிய கேரக்டர் ஹேண்டில் பண்ண முடியாதா சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய ஃபியூச்சர் வில்கேக்ஸ் நினைச்சாலும் அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற அல்டிமேட் ஆகர்காரையே டிஃபீட் பண்ற பவரோட இருக்கிற நம்ம வில்கேக்ஸோட இன்னொரு பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்டு வில்கேக்ஸ். இந்த ஹெரால்டு வில்கேக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட அல்டிமேட் சீரிஸ்ல நம்மளுடைய டேகன் ரிப்பர் பார்த்தீங்களா அவருடைய ஹெரால்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற லார்ட் எம்பரர் வில்கேக்ஸை விட 10 மடங்கு பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்காகவே இந்த கேரக்டருக்கு வந்து பறக்கிற பவர், அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி பிளாஸ்ட் உருவாக்கி எனிமே அட்டாக் பண்ணுற பவர், டெலிகைனசிஸ் பவர், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வில்கேக்ஸ் கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பவர் பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ஹான்ஸ் பண்ணி இந்த ஒரு ஹெரால்டு வில்கேக்ஸ் யூஸ் பண்ணுவார். ரொம்பவே பவர்ஃபுல்லான வெர்ஷனாக இருப்பார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எபிசோடு கிட்ட தான் வந்து இந்த ஒரு ஹெரால்டு வில்கேக்ஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹெரால்டு வில்கேக்ஸ் தான் நம்ம சைஃபனோட பிளான் படி நம்ம டேகனோட பவர் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாகவே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டேஞ்சரான வில்கேக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பென்டன் சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம ஜார்ஜ் வந்து அஸ்கிளான்ஸோட
யூஸ் பண்ணும்போது அவர் கூட சண்டை போடுற அளவுக்கு விட்ட வந்து ஸ்ட்ரென்த்தும் பவரும் இருக்கும். அதனால இவர் நினைச்சா கண்டிப்பாக நம்ம அல்டிமேட் ஆகரோரை வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளோ பவர் பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள இருக்கு. அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற அல்டிமேட் ஆகர்காரையே டிஃபீட் பண்ணுற பவரோட இருக்கிற நம்ம வில்கேக்ஸோட இன்னொரு வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்க்லான் ஸ்வாடை யூஸ் பண்ணக்கூடிய வில்கேக்ஸ், ஒரு அஸ்க்லான் வில்கேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்க்லான் ஸ்வாடை வந்து ரொம்பவே ஷார்ட்டான டைமில் வந்து நம்ம அல்டிமேட் சீரிஸில் வந்து யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி ஜார்ஜ் பென்லாம் வந்து இந்த அஸ்க்லான் ஸ்வாடை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம வில்கேக்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டைமில் மட்டும் இவரோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் ஹெரால்டு வில்கேக்ஸை விட இவருக்கு பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே டேஞ்சரான ஒரு பவர்ஃபுல்லான வில்கேக்ஸ் வெர்ஷன் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் மட்டும்தான் இந்த ஒரு கேரக்டர் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட ஃபீட்ஸை பற்றியோ இல்லை பவரை பற்றியோ பெருசாக எங்கேயுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஒரு வந்து பவர்ஃபுல்லான கேரக்டர் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட டேகன் மாதிரியான ஒரு கேரக்டரை ஜார்ஜ் பார்த்துட்டிங்கன்னா இந்த அஸ்க்லான் ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி தான் டிஃபீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஸ்க்லான் ஸ்வாடை வச்சு அல்டிமேட் ஹிமகாசாரெலாம் பறக்க வைக்க முடியும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் பார்த்துட்டிங்கன்னா வில்கேக்ஸ் வந்து டேகன் ஃபார்மில் இருக்கும்போதே இந்த ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் அவரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அஸ்க்லான் ஸ்வாடை நம்ம வில்கேக்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த பவர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவர் நினச்சா ரொம்ப ஈஸியாகவே நம்ம அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ணவும் முடியும்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்ல இவருக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற வில்கேக்ஸோட இன்னொரு பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வில்கேக்ஸ். ஸோ ஆன்டி வில்கேக்ஸ்னா யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டனோட ரீபூட் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த ஆன்டி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய வில்கேக்ஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆன்டி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸோட பவரையும் நம்ம வில்கேக்ஸால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் வந்து ஒரு வித்தியாசமான மியூட்டேஷனை வந்து அந்த இடத்துல வில்கேக்ஸ் வந்து ரீச் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லா ஏலியன்ஸோட பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஒரு ஃபார்மில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸை வந்து ரீபூட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் நம்மளுடைய கிராண்ட்பா மேக்ஸ், பென்னு, கெவின் யாருமே வந்து சமாளிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க ரீபூட்டில். ஒரு தப்பிச்சு வரது தான் ஒரு வேலையாக சுற்றிட்டு இருப்பாங்க அந்த ஒரு மூவியில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பென் வந்து பூமிக்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்மளுடைய வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மியூட்டேஷனை ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் இந்த ஆன்டி வில்கேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஏலியன்ஸோட பவரையும், அது டைமண்ட் ஹெட்டு, ஸ்வாம் ஃபயரு, வைல்ட் வைனு எல்லா ஏலியன்ஸோட பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வில்கேக்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் நினைச்சா ரொம்ப அசால்ட்டாகவே நம்ம அல்டிமேட் ஆகரை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை கில் பண்ண கூட நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வில்கேக்ஸ் வெர்ஷன்லேயே இந்த ஆன்டி வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற நம்ம அல்டிமேட் ஆகரை டிஃபீட் பண்ணுற பவரோட இருக்கிற நம்ம வில்கேக்ஸோட பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் வி அப்படின்ற கேரக்டர். அதாவது வில்கேக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கேரக்டரோட ஒரு ஏலியன் எக்ஸ் ஃபார்ம் தான். அதாவது ஏலியன் எக்ஸையும் நம்ம வில்கேக்ஸோட அந்த பாடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பென்டன் சீரிஸில் ஏலியன் வி அப்படிங்கிற பேரில் ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் தான் பென்டன் வர்சஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீபூட்டை பேஸ் பண்ண ஒரு மூவி இருக்குது பார்த்தீங்களா, அதோட முக்கியமான வில்லன். ஸோ இவன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்கேக்ஸ் வந்து பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்து நம்மளுடைய கெவின் கிட்ட இருந்து ஆம்னிட்ரிக்ஸை வாங்கிடுவார். அதை வச்சு தான் ஆன்டி வில்கேக்ஸாக மாறியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த பூமியுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, யூனிவர்ஸை ரூல் பண்ணுறது. இதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் வி அப்படின்ற அந்த ஏலியன் எக்ஸோட பவரை பார்த்தீங்கன்னா தன்னோட டிஎன்ஏ கூட மிக்ஸ் பண்ணி அதன் மூலம் பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் வியாக மாறியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் எக்ஸோட பவரே இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல் தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கிடையாது. ஏன்னா ரீபூட்டை பொறுத்த வரைக்கும் ஏலியன் எக்ஸை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டானுங்க. அதில் வந்து நம்மளுடைய ஏலியன் வியும் சேர்த்துக்கலாம். ஸோ ஏலியன் வியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்கான பென்டன் ஏலியன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஏலியனை யூஸ் பண்ணியே இந்த ஏலியன் வியை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பென்டனோட ரீபூட் சீரிஸில் அந்த ஒரு பர்டிகுலர் மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே நம்மளுடைய அல்டிமேட் ஆங்கர் டிஃபீட் பண்ண அளவுக்கு ஸ்டில் இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். பிகாஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸோட கொஞ்சம் பவர்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக இந்த ஒரு கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியாகவே இது வரைக்கும் நம்ம பார்த்த ஏலியன்ஸை விட ரொம்ப ஈஸியாக இந்த கேரக்டரால் நம்ம அல்டிமேட் ஆங்கரை டிஃபீட் பண்ண முடியும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஆங்கரை டிஃபீட் பண்ணக்கூடிய இந்த ஏலியன் வீக் வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறேன் நம்ம அல்டிமேட் ஆங்கரோட டிஃபீட் பண்ணுற லெவலில் இருக்கிற நம்ம வில்கேக்ஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேகன் வில்கேக்ஸ். ஸோ டேகன் வில்கேக்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சீரிஸோட எண்டிங்கில் வந்து நம்ம டேகன் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம வில்கேக்ஸ் என்ன பண்ணுவார், நம்ம சைஃபனோட ஹெல்ப் மூலமாக ஒரு மிஷினை வச்சு அவரோட பவர் அப்சர்வ் பண்ணி அந்த பவரை நம்ம வில்கேக்ஸ் எடுத்துக்கிட்டு அவரே டேகனாக ஒரு இன்டர் டைமென்ஷனல் பீயிங்காக மாறுவார். ஸோ அப்படி மாறுற டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து அஸ்க்லான் ஸ்வாடை யூஸ் பண்ணி இந்த வில்கேக்ஸ்
வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட வந்து டேகன் பவரும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேகனோட பவர் வந்து அஸ்கலான் வச்சு டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு. இருந்தாலும் டேகன் வந்து நம்ம அல்டிமேட் ஆங்கரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அந்த பவர் நம்ம வில்கேக்ஸுக்கு கிடைக்கும் போது அவர் கண்டிப்பாக டேஞ்சரான ஒரு பீங்காக தான் இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள, அதாவது அல்டிமேட் ஆங்கராருக்கும் நம்ம டேகன் பவரோட இருக்கக்கூடிய வில்கேக்ஸுக்கும் ஒரு வேளை சண்டை வந்துச்சு அப்படின்னா ஒரே பஞ்சில் நம்ம அல்டிமேட் ஆங்கராரை இருந்ததுன்னு தெரியாமல் நம்மளுடைய வில்கேக்ஸ் மாற்றிடுவார். ஏன்னா அப்படி தான் நம்ம பென்னியை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரீஸில் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அந்த டைமில் அஸ்கலான்ஸோட வச்சு வேணும்னு அந்த சீரீஸில் வந்து சீக்கிரமாக தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு டேகன் வில்கேக்ஸும் நம்ம வில்கேக்ஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷன், ரொம்பவே டேஞ்சரான ஒரு வெர்ஷன். இவர் நினைச்சா நம்ம அல்டிமேட் ஆகரகாரெல்லாம் ஒரே பஞ்சில் அப்படியே யூனிவர்ஸ் விட்டு யூனிவர்ஸ் ட்ராவல் பண்ண வச்சிருவாரு. அவ்வளோ பவர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கிட்ட இருக்கு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் ஆகரோட கம்பேர் பண்ணும்போது டேகன் வில்கேக்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த வில்கேக்ஸோட வெர்ஷன்ஸ் தாண்டி இன்னும் சில வில்கேக்ஸ் வெர்ஷன் கூட பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஆகரோட டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஏன்னா பேசிக்காகவே நம்ம வில்கேக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வில்லன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லி பயங்கர மாஸ்க் காமிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் போக அவரை டம்மி ஆக்கிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம வில்கேக்ஸ் ஸ்டில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சா கண்டிப்பாக நம்மளுடைய அல்டிமேட் ஆகரை டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 7 வெர்ஷன்ஸை மட்டும் பெஸ்ட்டான வெர்ஷனை சூஸ் பண்ணி உனக்கு லிஸ்ட்டில் இடம் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.